தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. கோபம் வந்துச்சுன்னா நம்ம அறியாமல் நிறையா வார்த்தைகளை நம்ம விட்டுறோம். பழமொழி கூட இருக்குங்க, நெல்லை கொட்டினா அள்ளிடலாம், ஆனால் சொல்ல கொட்டினா அள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, கோபம் வந்த மனிதனின் நிலையும் கோபத்தை அடக்கி மௌனம் காத்து கொள்பவரின் நிலைத்தன்மையும் எப்படி இருக்குமென்னு இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஸ்டோரி டெல்லிங் ஹப் தமிழ் சேனல். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மற்ற கதைகளோட லிங்க் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு தாத்தாவும் பேரனும் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தாங்கங்க. அந்த இளைஞனுக்கு 2 நண்பர்களும் இருந்தாங்கங்க. ஒரு சில வருடங்களுக்கு பிறகு தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கை ஆகிட்டார். அந்த தாத்தா இறக்குறதுக்கு முன்னாடி தன்னோட பேரனை கூப்பிட்டு அவர் அருணா கயிறில் கட்டியிருந்த ஒரு துணிப்பையை எடுத்து தான் பேரங்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த பேரங்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த துணியில் 10 வைரக்கல் நான் வச்சுருக்கிறேன், அதில் 2 வைரக்கல் மட்டும்தான் உண்மையானது, மீதி 8 கல்லும் போலியானது. இதை நீ கண்டுபிடிச்சி உனக்கு எதிர்காலத்தில் தேவைப்படும் போது அதை நீ பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுத்துட்டு அந்த தாத்தாவும் இறந்து போயிடுறாரு. அந்த இளைஞனும் அந்த வைரக்கல் இருக்கக்கூடிய அந்த பையை பத்திரப்படுத்தி வைக்கிறான். அவனுக்கு அப்போதைக்கு பண தேவை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வைரக்கல்லை அவன் கண்டுபிடிக்கலை, அதனால் அதை பத்திரமா வச்சுருக்கிறான். அப்படியே காலங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. வருடங்கள் கடந்ததுக்கப்புறம் ஒரு தேவை வருது அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறதுக்கு அவனுக்கு பண தேவை வருது. அப்போ அந்த வைரக்கல், நம்ம தாத்தா கொடுத்த அந்த வைரக்கல்லை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையில் இருக்கக்கூடிய வைரக்கல்லை எடுத்துகிட்டு போய் பார்க்குறான். அந்த பையில் இருக்கக்கூடிய அந்த 10 கல்லும் ஒரே மாதிரி, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. யாராலையும் அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இளைஞன் தன்னோட நண்பர்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்ககிட்ட காட்டுறான். இந்த மாதிரி இந்த வைரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் பார்க்குறாங்க, அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியலை. அதில் ஒரு நண்பன் சொல்கிறான், இந்த மாதிரி வைர வியாபாரி பக்கத்து ஊரில் இருக்கார், அவரை போய் பார்ப்போம், அவர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் பார்க்குறாங்க. அந்த வைர வியாபாரியும் அதை செக் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் அவரால் அதை கண்டுபிடிக்க முடியலை. எது ஒரிஜினலு எது டூப்ளிகேட்டு அப்படிங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியலை. இந்த மாதிரி 2-3 வைர வியாபாரியை பார்த்து அவங்க இந்த மாதிரி செக் பண்ணுறாங்க, ஆனால் யாராலையும் அந்த உண்மையான வைரத்தை கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் அந்த இளைஞனுக்கு ரொம்ப மன சங்கடமாயிடுது. இதை நம்ம கண்டுபிடிக்க முடியலையே, இவ்வளோ பெரிய வைர வியாபாரியாலேயே இது உண்மையான வைரம் எது அப்படிங்கிறத அவங்களாலே கண்டுபிடிக்க முடியலையே, ஒருவேளை இது உண்மையிலே வைரம் தானா இல்லை போலியானதா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம். இந்த குழப்பத்தோடையே அவன் வேகமாக கோவத்தில் நடந்து போயிட்டுருக்கான் தெருவில். அதுவும் இல்லாமல் அவங்க தாத்தாவை மனசுக்குள்ளே திட்டிக்க வேற செய்கிறான். அந்த 10 வைரக்கல்லில் 2 உண்மையான வைரக்கல் எது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குமே, நான் அதை பயன்படுத்தியிருப்பேனே அப்படிங்கிற ஒரு கோவத்தில் திட்டிக்கிட்டே வேகமாக அந்த தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறான். அப்படி கோவத்துலேயும் பதட்டத்துலேயும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கல் தடிக்க கீழே விழுந்துடுறான். அப்போ அவன் காலில் அடிபட்டு ரத்தம் வருது. அந்த வலி தாங்க முடியாமல் இன்னும் அதிகமாக அவங்க தாத்தாவை திட்ட ஆரம்பிக்கிறான். இன்னும் அதிகப்படியான ஒரு கோவத்தோடு அவங்க தாத்தாவை திட்டுறான். அடிபட்ட அந்த கால் வேதனையோடு அந்த இளைஞன் ஒரு மரத்தடியில் போய் நிற்கிறான். நின்றுட்டு கோவத்தில் அந்த மரத்து மேலே ஓங்கி கையால் அடிச்சுட்டு கோவப்பட்டு சொல்கிறான், அந்த மாதிரி கிழவர் போகிற நேரத்தில் எனக்கு ஒரு நல்லது கூட செய்யாமல் போயிருக்காரு. அவர் நினச்சிருந்தா அந்த 2 கல் உண்மையான கல் எது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா நான் ரொம்ப ஈஸியாக நான் பயன்படுத்தியிருப்பேனே அப்படின்னு சொல்லி வேதனையோட வருத்தத்தோட ரொம்ப கோபத்தோடு அந்த மரத்தில் ஓங்கி கையால் அடிச்சுக்கிட்டு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு சத்தம் போடுறான். அவனோட நண்பர்களும் அவனை சமாதானப்படுத்துகிறாங்க, ஆனால் அவன் அதை கேட்கல. அவன் பயங்கர கோபத்தில் இருக்கிறான். அப்போ அங்கே ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு பெரியவர் ஒருத்தர் வராரு, வயசான ஒரு பெரியவர். அவர் கேட்குறாரு, தம்பி என்ன பிரச்சனை, ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற, ஏன் கோபமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த இளைஞன் ஆல்ரெடி அவங்க தாத்தா மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த தாத்தாவை பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி அந்த தாத்தா கிட்ட சொல்கிறான், தாத்தா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நானே கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த மரத்தில் ஓங்கி அடிக்கிறான். அப்போவும் அவனுக்கு கையில் விரல் அடிபட்டு ரத்தம் வருது. உடனே அந்த பெரியவர் அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாரு, எப்பா கோவப்படாத, அமைதியாரு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, என்னால் முடிஞ்சால் நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அட போங்க தாத்தா, அவ்வளோ பெரிய வைர வியாபாரியாலேயே கண்டுபிடிக்க முடியாத அந்த வைரத்தை நீங்கள் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு தொழிலாளி, உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட சொல்கிறான். அப்போ அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, டே இந்த மாதிரி
பெரிய மேதாவியால் கண்டுபிடிக்க முடியாததை ரொம்ப சாதாரண மனுஷங்க ஈஸியாக அவங்களோட அனுபவ திறமையால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நீ எதுக்கும் அந்த தாத்தா கிட்ட அந்த வைரத்தை கொடு, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இளைஞன் ஒத்துக்கிட்டு அந்த வைரக்கல் இருக்கக்கூடிய அந்த பையை எடுத்து அந்த தாத்தா கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு சொல்கிறான், அந்த மாதிரி இதில் 10 வைரக்கல் இருக்குது, அதில் 2 தான் வந்து உண்மையான வைரக்கல், மீதி 8 வைரக்கல் வந்து போலியானது, இது எப்படின்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, இதுதான் விஷயமா, கொடுங்க நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு எல்லா கல்லையும் தரையில் அப்படியே வெயிலில் காய வைக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களும். அப்போ இந்த தாத்தா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தன்னோட கையை வச்சு எல்லா கல்லையும் தொட்டு பார்க்குறாரு. அதில் 2 கல் மட்டும் சூடே ஏறாமல் இருந்துச்சு, மற்ற 8 கல்லும் வந்து சூடு ஏறி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சூடு ஏறாத அந்த 2 வைரக்கல்லை மட்டும் எடுத்து அவன் கையில் கொடுத்து, இதுதான் உண்மையான கல் அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொடுக்குறாரு. ஏன்னா உண்மையான வைரம் என்றைக்கும் சூடாவதில்லைங்க, வெப்பத்தை தாங்கக்கூடியது, உயர் ரகத்தை சேர்ந்தது, அதோட குணமே அந்த மாதிரி தான், அதோட தன்மையும் அப்படிப்பட்டது, எந்த வெப்பநிலையும் தாங்கி கொள்ளக்கூடியது. ஆனால் சாதாரண கண்ணாடி கல் உடனே சூடாகிடும். நம்மளோட கோப நிலைத்தன்மையும் இந்த போலியான வைரக்கல் மாதிரி தான் இருக்கும். அதாவது உடனே சூடாகி வெப்பத்தின் தன்மையை அது உடனே வெளிப்படுத்திடும். இதுபோல் நம்மில் தாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் இருந்தால் விலையுறந்த அந்த உண்மையான வைரம் போல நம்ம இருக்கலாம். உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கோபப்படுவதில்லை. ஆமாங்க, இந்த கதையில் வர மாதிரி இந்த இளைஞன் வந்து எத்தனை முறை கோபப்பட்டான், எத்தனை முறை அந்த கோபத்தினால வந்த வார்த்தைகள், இறந்து போன அவங்க தாத்தா கொண்டு எத்தனை பேர் அவன் வந்து திட்டினான், அது எல்லாமே அந்த கோபத்தின் வெளிப்பாடாக இருந்துச்சு. ஆனால் அந்த உண்மையான வைரக்கல் கண்டுபிடிச்சு கொடுத்த அந்த தாத்தா, அவரோட குணம் அந்த உண்மையான வைரக்கல் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த இடத்துல கோபப்படவும் இல்லை, அவர் அந்த கோபத்தை வெளிக்காணிச்சிக்கவும் இல்லை. ஆனால் அந்த இளைஞன் ஒவ்வொரு முறையும் கோபப்பட்டு தன்னோட அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது எத்தனை முறை அவன் பாதிக்கப்பட்டான். காலில் அடிபட்டுச்சு, கையில் அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. அப்போ நம்ம கோபப்பட்டு வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அது அடுத்தவங்களை பாதிக்குது அப்படிங்கிறத விட நமக்கு தான் அதிகமான பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரணும். இந்த நடைமுறை வாழ்க்கையில் நம்ம வந்து கோவப்படாமல் இருக்க முடியாது தான். ஆனால் கோவப்படாமல் இருக்கக்கூடிய பக்குவத்துக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி வழிமுறைகளையும் பயிற்சிகளையும் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளை நாமே அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பக்குவத்துக்கு நம்ம வந்துடலாம். இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு மௌனம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும். அந்த மௌனம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நீங்கள் தினமும் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கோபத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.